ஈஷா யோகா மையத்துடைய ஜக்கி வாசுதேவ் அண்மையில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் என்னுடைய தலையை வெட்டி எதையோ தேடினாங்க, எதுவுமே கிடைக்கல, கடைசியா ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு என் மண்டையில ஓட்ட போட்டுனாங்க அப்படின்னு ஒரு வீடியோவை பரப்பியிருந்தார். அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் இந்த காணொலியை வெளியிட்டதா பல செய்திகள் வெளிவந்துச்சு. இதே நேரத்துல ஈசா யோகா மையத்துல 6 பேரை காணோம்னு கோர்ட்ல போலீஸ் சொல்லியிருக்கு. ஜக்கி வாசுதேவ் சம்பந்தமா என்ன நடக்குது அப்படிங்கறதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த சிவராத்திரி விழாவில் ஜக்கி வாசுதேவ் பயங்கரமா டான்ஸ் ஆடினாரு. பல நடிகைகள் திரை பிரபலங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. தன்னை மறந்து அவங்க எல்லாம் தியானத்துல ஈடுபடுற மாதிரி போட்டோக்கள், நம்ம சந்தான மாதிரியான சில நடிகர்களுடைய போட்டோக்கள் எல்லாம் கூட வைரல் ஆகுச்சு. இதெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு ஜக்கி வாசுதேவ் அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டாரு அப்படின்ட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டப்ப அவருக்கு ரொம்ப நாளாவே பயங்கரமான தலைவலி இருந்துச்சு தெரிய வந்திருக்கு. அது தொடர்பாக அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பியல் நிபுணர்கிட்ட ஆலோசனை நடத்தியிருக்காரு. அந்த டெல்லி நரம்பியல் நிபுணருடைய ஆலோசனைப்படி அவர் மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுருக்காரு. அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அதனால கடந்த 14ஆம் தேதி இந்திரபிரதாஸ்த அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காரு. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்துட்டு அவருக்கு மூளையில் பயங்கரமான இரத்த கசிவு இருக்குது, இது ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்ச பிறகு அதற்கான சிகிச்சைகள் அதெல்லாம் கொடுக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாரு. அவர் வெளியிட்ட காணொளி அறுவை சிகிச்சைக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படிங்கிற சந்தேகம் கூட இப்போ எழுப்பப்படுது. இந்த காணொளி வெளியே வந்த பிறகு பல விஷயங்களும் சர்ச்சையாக மாறி இருக்கு. அவர் உலகத்தில் எல்லாருக்கும் யோகா சொல்லி கொடுத்தாரு, ஆதி யோகியே அவரை கைவிட்டுட்டாரா, அவருக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, அவர் தான் தன்னுடைய இயற்கையாலேயே தன்னுடைய யோகா வழியாகவே எல்லாத்தையும் சரி பண்ணுறவராச்சே, இப்போ ஏன் அவர் ஒரு மருத்துவமனையில் போய் சேர்ந்தாரு அப்படின்லாம் பலரும் கேள்வி கேட்குறாங்க. ஜக்கி வாசுதேவுக்கு இந்த மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு, அதுக்கு எடுக்கப்பட்ட சிகிச்சை, இது எல்லாமே ஒரு ஆபத்தான கட்டத்தில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டுது அப்படின்னு ஒரு தமிழ் பத்திரிகைக்கு நக்கீரன் இதழுக்கு கொடுத்த தகவல்களில் பத்திரிகையாளர் நரசிம்மன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக ஜக்கி வாசுதேவுடைய ஈசா யோகா மையத்தில் தன்னுடைய குழந்தைகளை விட்டுட்டு அங்கேருந்து மீட்க முடியாமல் போராடிட்டு இருக்கக்கூடிய பேராசிரியர் காமராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுடைய குழந்தைகளை எங்ககிட்ட இருந்து பிரித்து மொட்டை அடித்து துறவியாக மாற்றி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காத பணியாளர்களாக சுரண்டுனதுடைய விளைவு தான் இன்னைக்கு ஜக்கி வாசுதேவுக்கு இப்படி நடந்திருக்கு. அவருக்கு கடவுள் அவரை ஒரு நாளும் காப்பாற்ற மாட்டார், கைவிடுவார். அவர் மனிதாபிமானம் உடையவராக இருந்திருந்தால் அவருக்காக 4 பேர் வருத்தப்படுவாங்க. ஆனால் ஜக்கி வாசுதேவுடைய இந்த நிலைமைக்கு யாருமே வருத்தப்பட மாட்டாங்க, மகிழ்ச்சி தான் அடைவாங்க அப்படின்லாம் தன்னுடைய ஆற்றாமையிலிருந்தும் கோபத்திலிருந்தும் ஜக்கி வாசுதேவ் மேலே குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. சோசியல் மீடியாவில் அவரே கடவுளாச்சே, அவர் எதுக்கு ஆஸ்பத்திரி போனாரு அப்படின்லாம் கூட மீன் போடுறாங்க. அவர் தான் சிவனாச்சே, தன்னுடைய 3வது கண்ணை திறந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்க வேண்டியதானே அப்படின்லாம் கூட கேள்விகள் எழுது. அதே மாதிரி இவர் ஒரு ஏமாத்துக்காரன், இவருக்கு கடவுளுடைய எந்த ஆசீர்வாதமும் கிடையாது அப்படிங்கிறத குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. ஈசாவில் வாலண்டியராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இது சம்பந்தமா நக்கீரன் இதழில் சில தகவல்களை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஜக்கி வாசுதேவ் தமிழ்நாட்டில் இந்த ஈசா யோகா மையத்தை உருவாக்குறதுல நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. அதனால் அவர் இங்கேருந்து கர்நாடகாவுக்கு மாறினார். கர்நாடகாவிலையும் எதிர்ப்புகள் வலுவாக வந்ததுனால அவர் இந்தியாவை விட்டு தன்னுடைய மகளோட போய் அமெரிக்காவில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணார். ஆனால் அதை சில பேர் அனுமதிக்கலை. அவருடைய சொத்துக்களுக்காக அவரை இங்கேயே சிறை வச்சிருக்காங்க. அது அவருக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு புது தகவலை சொல்லியிருக்காரு. ஆக இந்தியாவில் இந்த ஈசா யோகா மையம், இது சம்பந்தமாக நடக்கக்கூடிய விழாக்கள், அவர் பேசக்கூடிய அரசியல், கோயிலை விட்டு வெளியேறு, கல்விகளை தனியார்கிட்ட கொடுக்கணும், இந்த மாதிரியான எல்லா அரசியலும் யாரோ ஒருத்தரால் இயக்கப்படுறதா இருக்குது அப்படிங்கிறதுக்கு நக்கீரன்ல அந்த வாலண்டியர் சொன்ன தகவல் மிக மிக முக்கியமானதாக படுது. அவரை சொத்துக்களுக்காகவும் அவருடைய பிரச்சாரத்துக்கு இங்கே பயன்படுத்திக்கிறதுக்காகவும் அவரை யாரோ இந்தியாவிலேயே சிறை வைக்கிறாங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. பல பெற்றோர்கள் இருந்து அவங்களுடைய குழந்தைகளை பிரித்து துறவியாக்கின ஈசாவுடைய ஜக்கி வாசுதேவுக்கு இன்னைக்கு தன்னுடைய இறுதி காலத்தில் தன்னுடைய மகளோட போய் சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறது கூட இங்கே தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இன்னொன்று, ஈசா யோகா மையத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு வாலண்டியர், ஒரு பணியாளர் ஜக்கி வாசுதேவ் இந்த யோகா மையம் இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் டெல்லியில் ஒரு சொத்து வாங்கிட்டாரு. அது இப்போ ஜக்கி வாசுதேவுக்கு தெரிய வந்துருச்சு. அது சம்பந்தமான சில டாக்குமெண்ட்டுகள், பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது. அதுக்காக தான் இவர் டெல்லிக்கே போனார். இது எல்லாமே ஒரு நாடகமாக கூட இருக்கலாம் அப்படின்னும் சில பத்திரிகைகளில் தகவல்கள் எழுதப்பட்டிருக்கு.
ஆக ஒட்டுமொத்தமாக நாம் எடுத்து பார்க்குறப்ப ஜக்கி வாசுதேவை சுற்றி ஒரு பெரிய மர்மம் இருக்குது. அவர் மூளை செலவை செஞ்சு பல பேருடைய குழந்தைகளை, பல பெண்களை, இளம் பெண்களை, மாணவர்களை, இளைஞர்களை அங்கே சிறைப்படுத்தி வச்சிருக்காரு. அப்படின்னா அவரையே இந்தியாவுக்குள்ளே சிறைப்படுத்தி தான் வச்சுருக்காருங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது. அவருக்கு தெரியாமல் சொத்து வாங்கியிருக்காங்க, அது இன்னைக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியே வருது. ஈசா குறித்தான பல குற்றச்சாட்டுகள் காலங்காலமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஈசா முழுக்க முழுக்க அரசாங்க விதிகளை மீறி அவருடைய வனப்பகுதிகளுக்குள்ள கட்டடம் கட்டியிருக்காரு. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்கு பக்கத்தில் கட்டடங்கள் கட்டியிருக்காரு. அனுமதிகள்லாம் வாங்காமல் கட்டடங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறம் அனுமதி கேட்டு மனு கொடுத்துருக்காரு. இது எல்லாம் கடந்த காலத்தில் ஆர்டிஐ தகவல்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. யானையுடைய வழித்தடத்தை மறித்து அவர் ஆசிரமம் உருவாக்கியிருக்காரு. இதுவும் கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்படி பல வழக்குகளும் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஈசா யோகா மையத்துடைய அதிபர் ஜக்கி வாசுதேவ் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கார். இந்த இடைவெளியில தான் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, தென்காசி மாவட்டம் குலசேகரப்பட்டியை சேர்ந்த விவசாயியான திருமலை தன்னுடைய தம்பியை காணோம், அவரை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனு போடுறாரு. அந்த மனுவில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய சகோதரன் கணேசன் அப்படிங்கிற சாமி பவதத்தா 2007ஆம் ஆண்டுலேருந்து ஒரு துறவியா ஈசா யோகா மையத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கடந்த ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி ஈசா யோகா மையத்திலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உங்கள் தம்பி சொந்த ஊருக்கு வந்திருக்காரா, அவரை காணோம், 3 நாளாக ஈசா யோகா மையத்துக்கு அவர் வரலை அப்படின்னு சொன்னாங்க. இது சம்பந்தமாக கடந்த ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி ஈசா யோகா மையத்துடைய பொறுப்பாளர் தினேஷ் ராஜாங்கிறவர் கோவை ஆலாந்துறை காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனுவும் கொடுத்துருக்காரு. இந்த புகார் மனு மீதான விசாரணை அப்படிங்கிறது 1 வருஷம் ஆகியும் எந்த விசாரணையும் நடக்கலை. இந்த விசாரணையை துரிதப்படுத்தி என் தம்பியை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு அவர் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு போடுறார். இந்த வழக்கு நீதிபதி SM ரமேஷ் சுந்தரமோகன் அவங்க முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. இதில் காவல்துறையுடைய கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக் அப்படிங்கிறவர் ஆஜராகி வாக்குமூலங்களை, அதாவது காவல்துறையுடைய ஒப்புதலை கொடுக்குறாரு. அதில் அவர் சொன்னது தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். 2016 இருந்து இது வரைக்கும் வெவ்வேறு தேதிகளில் 6 பேர் ஈசா யோகா மையத்திலிருந்து காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொன்னார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த காணாமல் போன எல்லோரும் பற்றின தகவல்களையும் நீங்கள் உடனடியாக விசாரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. ஈசா யோகா மையத்துக்கு போகக்கூடிய துறவிகளுடைய பெற்றோர்கள் அது முன்னாடி நின்று கதறதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடந்த ஆண்டு இதே மாதிரி என் மனைவி ஈசா யோகா மையத்துக்கு போனாங்க, அவங்கள காணும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வேற ஒரு இடத்துல இறந்த நிலையில் மீட்கப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம செய்திகளில் பார்த்தோம். ஈசா யோகா மையத்துக்கு போகக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பாதரசம் கலந்த அந்த குளத்தில் இறங்குறதுனால அவங்களுக்கு மூளையில் பல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம், நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் பலரும் செய்திகளில் சொல்லியிருக்காங்க. அப்படியான இன்னைக்கு பார்க்குறப்ப மூளை நரம்புல இரத்த கசிவு ஜக்கி வாசுதேவுக்கே ஏற்பட்டிருக்கு. அதுக்கு கூட இந்த மாதிரியான பல சிக்கல்கள் காரணமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ஒரு மிகப்பெரிய தனியார் ஆன்மீக தலமா பல 1000 கோடி ரூபாய்களுக்கு சொத்துக்களை சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஈசா யோகா மையத்தில் 2016 இருந்து 6 பேரை காணும். கட்டடங்களை இடிக்க சொல்லி நீதிமன்றங்களும் ஆட்சித்தலைவரும் உத்தரவிட்டும் அந்த கட்டடங்கள் அதுக்கு பிறகு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் இரவு நேரத்தில் ஒளி மாசுகளையும் ஒளி மாசை ஏற்படுத்தி வன விலங்குகளை அவங்க சித்திரவதை பண்ணுறாங்க. இப்படி எல்லா வகையிலையும் விதிகளை மீறி செயல்படக்கூடிய அந்த ஈசா யோகா மையம் அது ஒரு ஆன்மீக தலம் அப்படின்னு பலரால் நம்பப்படுது. இன்னைக்கு தேதியில் ஜக்கி வாசுதேவே தன்னுடைய உடல்நிலை பாதிப்புக்குள்ளாகி, குறிப்பாக மூளை நரம்பு தொடர்பான பிரச்சனைக்குள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிருக்கிறார். ஆக ஈசா யோகா மையத்தின் மீதான இதற்கு முன்னாடி இருந்த மூளை செலவை செய்யப்படுகிறார்கள், அந்த பாதரசம் கலந்த நீர் அதில் இறங்குறவங்களுக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இன்னைக்கு படிப்படியாக நிரூபணமாகிட்டே இருக்கு. காவிரி, குக்குரல், மண்ணை காப்போம், இப்படி பல வகையில் கோவிலை விட்டு வெளியேறு அரசாங்கம், இப்படி பல வகையில் அரசியலில் இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த மர்மங்களை அரசு தரப்பு காவல்துறையும் ரொம்ப தெளிவாக விசாரிச்சு இதுல உரிய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லோருடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க
இப்போ குழந்தைகளை பறி கொடுத்தவங்க, ஈசா யோகா மையத்தில் துறவிகளாக மூளை செலவை செய்யப்பட்டு வச்சுருக்கவங்களுடைய பெற்றோர்கள் கதறினதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து போன ஆண்டு ஒரு பெண் காணாமல் போய் அவங்க கணவர் அது தொடர்பாக புகார் கொடுத்ததை பார்த்தோம். இந்த ஆண்டு வந்த ஆட்கொணர்வு மனுவுடைய விசாரணையில் 6 பேரை காணுங்கிறாங்க. இந்த ஈசா குறித்தான இந்த மர்மங்கள்லாம் எப்போ அவிழும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஈசா யோகா மையம் அவருடைய மனைவியுடைய மரணத்திலேயே இன்னும் சந்தேகம் இருக்குது. ஜக்கி வாசுதேவுடைய மனைவியுடைய மரணத்து குறித்து அவருடைய மனைவியுடைய பெற்றோர், இவருடைய மாமனார் அவங்களே கேள்வி எழுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட மர்மங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக தான் இன்னும் ஈசா யோகா மையம் இருக்குது. விதிகளை மீறப்பட்ட பகுதியாக இருக்குது. ஆனால் அரசியல் செல்வாக்கூட அனுமதிகள் பெறாத கட்டடங்களுக்கு திடீர்னு பிரதமர் வந்து திறந்து வைக்கிறாருன்னு அனுமதி கொடுத்ததெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம். மனித உயிர்கள் சம்பந்தமாக பல கேள்விகளும் ஈசாவில் ஜக்கி வாசுதேவ் மேலே எழுப்பப்பட்டிருக்கு. அந்த மர்மங்கள் அனைத்தையும் காவல்துறை தீவிரமாக விசாரிக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம். இது போன்ற பல கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ் புலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.